இல்ல சோறு சாப்பிடுவீங்களே நைட்ல, அதான் கேட்டேன். நைட் சோறு சாப்பிடக்கூடாது மீனா, அரிசி ஃபுல்லா காப்ஸ். தோசையில கூட தான் அரிசி மாவு சேர்க்கறாங்க. பாதியா சேப்பாகதே, ஆனா அதுல உளுந்தும் சேப்பாகல்ல, அது புரோட்டீன் தான், அதனால சாப்பிடலாம். சரி சொல்லு, இப்ப நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? இப்போதைக்கு நீங்க எதுவும் பண்ண வேணாம். வாங்கிட்டு வந்த மாவு மட்டும் பாத்திரத்துல கொட்டி வைங்க, அது போதும், அப்புறமா பாத்துக்கலாம். மாவா? என்ன மாவு? சுகன்யா அவன் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்ல. நல்ல வேலையா என் தம்பிக்கு ஒன்ன கட்டி வச்சோமா, இல்லன்னு வச்சுக்க அந்த பரதேசி பாண்டியன் ஏதாச்சும் ஒன்னு அவன் தலையில கட்டி அங்கேயே அவனை அடிமையாக்கி வச்சிருப்பான். ஒன்ன கட்டிக்கிட்டதால அவனுக்கு புத்தி வந்துச்சு, இன்னைக்கு தனியா கடை வச்சுட்டால. அப்பா, சித்தி கடையில ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணி வியாபாரம் பாக்குறாங்கப்பா. என்னடா அது? என்ன டெக்னிக்மா? வேற ஒண்ணும் இல்ல மாமா, உங்க தம்பி முகத்தை பார்த்து நிறைய பேர் கடைக்கு வராங்க. நானும் வரவங்க கிட்டலாம் இது பாண்டியன் ஸ்டோர்ஸோட பிரான்ச்னு சொல்லியிருக்கேன். ஏமா அது நம்ம ஆரம்பிச்சு வச்ச கடை, அந்த பரதேசி பைய பேர் எதுக்குமா சொல்றோம்? நமக்கு பிடிக்குதோ இல்லையோ பாண்டியன் அண்ணன் நியாயமா பிசினஸ் பண்ணுவாருன்னு நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம் தான் நம்ம கடைய அவரோட பிரான்ச்னு சொல்லி வச்சிருக்கேன். அதை எல்லாரும் நம்பிட்டாங்க மாமா. டேய், இத்தனை முறைடா சொல்றது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் இன்னைக்கு பேப்பர்ல ஒரு விஷயம் படிச்சேன். என்ன படிச்ச? இப்போ நம்ம மனசுல பாரம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், சரி, அதை நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணுமா? வெளியே சொன்ன அடுத்த நிமிஷமே